வணக்கம் மிதுன ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே சமயம் அவசரமான எச்சரிக்கை பதிவு தான் இந்த வீடியோ. நீங்க மிதுன ராசியா இருந்தா தயவு செஞ்சு இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட விடாம முழுசா பொறுமையா கேளுங்க. ஏன்னா வரப்போற மே மாசம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 3 நாட்களும் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். சொல்ல போனா நீங்க ரொம்ப உஷாரா கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். குறிப்பா நான் சொல்ல போற இந்த 4 இடங்களுக்கு நீங்க எந்த காரணம் கொண்டும் யார் கூப்பிட்டாலும் போகவே கூடாது. அப்படி மீறி நீங்க போனா எதிர்பாராத பல பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். எங்கேயோ ஆபத்து காத்திருக்கிறதுன்னு நான் சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க. உங்களோட கிரக நிலைகள் இப்போ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. உங்க ராசிநாதன் புதன் எப்படி இருக்காரு, மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு, சந்திராஷ்டமம் எப்படி வேலை செய்யுதுன்னு அக்கு வேற ஆணி வேறா கணக்கு பண்ணி பல ஜாதகங்களை ஆராய்ந்துதான் இதை நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். எதையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. 4 பேர் யோசிக்கிறத நீங்க ஒருத்தரே யோசிச்சு முடிச்சிருவீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல உங்க புத்தி கொஞ்சம் மழுங்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல நம்மள யார் என்ன பண்ணிட முடியும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மிதப்புல சில விஷயங்களை செய்ய நினைப்பீங்க. நமக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, நாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அதீத தன்னம்பிக்கை தான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு முதல் எதிரி. பொதுவா மே மாசம் அப்படிங்கறதே பல அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர ஒரு மாசம். அதுலயும் இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு கொஞ்சம் கூட சாதகமா இல்ல அப்படிங்கறது தான் கசப்பான உண்மை. சந்திரன் நீச நிலையில பயணம் செய்யறதும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற கிரகங்களோட நேரடி பார்வையும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் சின்ன சின்ன விபத்துக்களையும் பொருள் நஷ்டத்தையும் ஏற்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட முக்கியம் நான் சொல்ல போற அந்த 4 இடங்கள். இந்த 4 இடங்களுக்கு நீங்க போறத தள்ளி போடுறது உங்க உயிருக்கும் உங்க நிம்மதிக்கும் ரொம்பவே நல்லது. சில நேரங்கள்ல நம்ம அறியாமலேயே சில தப்புகளை செஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, முன்னாடியே யாராவது சொல்லி இருக்க கூடாதான்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. வருமுன் காப்பதே அறிவு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க. அதனால்தான் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த அலர்ட்டை நான் கொடுக்கறேன். நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல உங்க சொந்தக்காரங்க மத்தியில மிதுன ராசிக்காரங்க யாராவது இருந்தா அவங்களுக்கும் இதை கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. சரி, அந்த 4 இடங்கள் என்னென்ன, அங்க போனா என்ன நடக்கும், ஏன் போக கூடாது அப்படிங்கறத ஒண்ணுன்னா ரொம்ப தெளிவா சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. இதுல முதல் இடம் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடங்கள். அதாவது கடல், ஆறு, ஏரி, குளம் அல்லது பெரிய நீச்சல் குளம் மாதிரி இடங்களுக்கு இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க கண்டிப்பா போகவே கூடாது. ஏங்க இப்பவே வெயில் மண்டைய பிளக்குது, கொஞ்சம் தண்ணியில போய் ஜாலியா குளிச்சுட்டு வரலாமே, பசங்க கேக்குறாங்களேன்னு நினைச்சா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க என் மேல கோபப்படலாம். ஆனா கிரக நிலைகள் பிரகாரம் நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு இந்த 3 நாளும் பெரிய கண்டம் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா கால் தவறி விழறது அல்லது தண்ணியில எதிர்பாராத விதமா மாட்டிக்கிறது, கடலுக்கு போனா அலையில சிக்கிறது மாதிரியான துரதிருஷ்டவசமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல இப்போ நீர் கிரகங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் எதிர்மறையா வேலை செய்யுது. அதனால நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுலா போறேன், கடற்கரைக்கு போறேன், நீர்வீழ்ச்சியில போய் குளிக்கிறேன், படகுல போறேன் அப்படின்னு எந்த ஒரு திட்டமும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. குடும்பத்தோட போறதா இருந்தாலும் சரி, தனியா போறதா இருந்தாலும் சரி, இந்த 3 நாள் மட்டும் அந்த மாதிரி இடங்களை முற்றிலுமா தவிர்த்துடுங்க. அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நீங்க அந்த வழியா கடந்து போக வேண்டி வந்தாலும் தண்ணிக்குள்ள இறங்குறதோ அல்லது தண்ணிக்கு ரொம்ப பக்கத்துல நின்னு புகைப்படம் எடுக்கிறதோ கூடவே கூடாது. இது முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. 2வது இடம் தேவையில்லாம ஆஸ்பத்திரிகளுக்கு, அதாவது மருத்துவமனைகளுக்கு போறது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும், டாக்டர் கிட்ட காட்டணும்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா யாரோ ஒருத்தரை பாக்குறதுக்காகவோ இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க, அவங்கள போய் நலம் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னும் இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல கிளம்பாதீங்க. ஏன் அப்படி அடிச்சு சொல்றேன்னா, உங்க ராசிக்கு நோய் தொற்றுகள் ரொம்ப ஈஸியா தொற்றிக்கிற நேரம் இது. உங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி இந்த 3 நாட்கள்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். மருத்துவமனை மாதிரி எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கிற இடங்களுக்கு நீங்க போகும்போது அங்க இருக்கிற நோய் தொற்றுகள் உங்களை ரொம்ப சீக்கிரமா ஈஸியா பாதிக்கும்.
சளி காய்ச்சல்னு ஆரம்பிச்சு தேவையில்லாத பெரிய மருத்துவ செலவுகளை நீங்க உங்க தலையில நீங்களே இழுத்து போட்டுக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால தொலைபேசியிலேயே அவங்களுக்கு நலம் விசாரிச்சுக்கோங்க. உங்களை தப்பா நினைப்பாங்களோ, சொந்தக்காரங்க கோவிச்சுக்குவாங்களோ, அப்புறம் நம்ம வீட்டுல விசேஷம்னா வரமாட்டாங்களோன்னு எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க உடம்பு உங்களுக்கு முக்கியம். உங்க ஆரோக்கியம் தான் உங்களுக்கு முதல் செல்வம். அதனால இந்த 3 நாள் மருத்துவமனை போறத முடிஞ்ச அளவு தள்ளி வைங்க. 3வது இடம், ரொம்ப பழைய, யாருமே அதிகமா போகாத பாழடைந்த கட்டிடங்கள் அல்லது இருட்டான காட்டுப்பகுதிகள். சில பேருக்கு பழமையான இடங்களை சுத்தி பார்க்கறது, ரொம்ப தூரம் பயணம் போறது பிடிக்கும். ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்களை சுத்தி கண்ணுக்கு தெரியாத சில எதிர்மறை எண்ணங்கள் ஈஸியா ஆட்கொள்ளும் அபாயம் இருக்கு. உங்க மனநிலை ரொம்ப பலவீனமா இருக்கிற இந்த நேரத்துல அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ரொம்ப பழமையான இடங்களுக்கு போகும்போது உங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு பயம், ஒரு நடுக்கம் ஏற்படும். அதனால மன ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல அந்த மாதிரி இடங்கள்ல விஷ ஜந்துக்கள் மூலியமா கூட உங்களுக்கு ஆபத்து வரலாம். அதனால எந்த ஒரு புதுமையான விஷயத்தை தேடியும் இந்த 3 நாட்கள்ல நீங்க தனியாவோ அல்லது நண்பர்கள் கூடவோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகாதீங்க. உங்க வழக்கமான வேலை, வீடு, அலுவலகம்னு பாதுகாப்பான இடங்கள்ல மட்டுமே இருக்கிறது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போற அந்த 4வது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்கூட்டியே நான் சொன்ன அந்த 3 இடங்களை விட இந்த 4வது இடத்துலதான் உங்களுக்கு மிகப்பெரிய கண்டமே ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அது என்ன இடம்னா, சண்டை சச்சரவுகள் நடக்கிற இடங்கள், பஞ்சாயத்து பண்ற இடங்கள், முக்கியமா காவல் நிலையம் மற்றும் வழக்கு மன்றம் சம்பந்தப்பட்ட இடங்கள். என்னது, நாங்க ஏன் அங்க போக போறோம்னு நீங்க ஆச்சரியமா கேட்கலாம். நீங்க வேணும்னு ஆசைப்பட்டு அங்க போக மாட்டீங்க. ஆனா உங்களை கட்டாயப்படுத்தி அங்க கூட்டிட்டு போக சில சூழ்நிலைகள் உங்களை சுத்தி தானா உருவாகும். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க அல்லது நண்பர்கள் யாராவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, எனக்கு ஆதரவா நீங்க வந்து தான் ஆகணும், எனக்காக நீங்க வந்து சாட்சி சொல்லணும், இல்லனா அந்த பஞ்சாயத்துல கலந்துக்கிட்டு எனக்காக 4 வார்த்தை எடுத்து பேசணும்னு உங்களை ரொம்ப கெஞ்சி கூப்பிடுவாங்க. அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தினாலேயோ இல்ல பரிதாபப்பட்டோ நீங்க அந்த இடங்களுக்கு இந்த 3 தேதிகள்ல தெரியாதனமா கூட போயிடவே கூடாது. ஏன் அப்படி அடிச்சு சொல்றேன்னா, கோள்களின் அமைப்புகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே மோசமா இருக்கு. குறிப்பா உங்க வாக்குஸ்தானம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு நல்ல எண்ணத்துல எப்படியாவது இந்த பிரச்சனைய சுமூகமா முடிச்சு வைக்கலாம்னு நினைச்சுதான் அங்க போய் பேசுவீங்க. ஆனா நீங்க சொல்ற வார்த்தைகள் அப்படியே திரித்து தவறாக புரிஞ்சுக்கப்படும். உங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில நீங்க தேவையில்லாம மாட்டிக்குவீங்க. பஞ்சாயத்து பண்ண போன இடத்துல உங்க மேல பழி விழுந்து கடைசியில நீங்க ஒரு குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்படும். உங்க வார்த்தைக்கு அங்க எந்த ஒரு மதிப்புமே இருக்காது. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல வார்த்தை தடித்து கைகலப்பு நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல உங்களுக்கு எதிர்பாராத விதமா அடிபடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால யார் எப்படி கூப்பிட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல அவசர வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை நடக்கிற இடங்களுக்கு போறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. உங்க நிம்மதியை நீங்க தான் உஷாரா காப்பாத்திக்கணும். இந்த 4 இடங்களை தவிர நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இன்னும் சில மிக முக்கியமான விஷயங்களும் இந்த 3 நாட்கள்ல இருக்கு. மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே ஓடி போய் உங்களால முடிஞ்ச உதவியை செய்வீங்க. ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க பணப்பையை நீங்க ரொம்ப பத்திரமா மூடி வைக்கணும். யாராவது வந்து ரொம்ப அவசரம், மருத்துவ செலவுக்கு பணம் வேணும், தொழில்ல நஷ்டம், கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கேட்டா கூட தயவு செஞ்சு உருகி போய் உங்க கையில இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த 3 நாட்கள்ல நீங்க யாருக்கு கொடுக்கற பணமும் கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப வரவே வராது. கொடுத்த பணமும் போச்சு, கேட்டா பகையும் ஆச்சு அப்படிங்கிற நிலைமை தான் கடைசியில உங்களுக்கு மிஞ்சும். உங்க சேமிப்பை கரைய வைக்கிறதுக்குனே சில கிரகங்கள் இப்படி சில ஆட்களை உங்ககிட்ட அனுப்பி வைக்கும். நீங்க பகல் இரவு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தை இப்படி ஏமாந்து இழக்கலாமா? அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த 3 நாளும் யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ளயும் சில சலசலப்புகள் வர்றதுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் முக்கிய காரணமா அமையும். குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிய அளவுல தலை தூக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல வர உங்க துணை அதை வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால ஒரு பெரிய பூகம்பமே உங்க வீட்டுல வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 நாளும் நீங்க ரொம்ப பொறுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு, உங்க மன நிம்மதிக்கு ரொம்ப நல்லது.
அவங்க கோபமா பேசினா நீங்க அமைதியா இருங்க, நீங்க கோபமா இருந்தா அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு இருந்தா அது பெரிய விரிசல்ல கொண்டு போய் விட்டுடும். வெளியில நடக்கிற தொழில் பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட காரணமே இல்லாம எரிஞ்சு எரிஞ்சு விழாதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத குழப்பம், எரிச்சல் இருந்துட்டே தான் இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது உங்க குடும்ப உறுப்பினர்கள் மேல காட்டுறது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகளை சுலபமா வென்று விடலாம். குடும்பத்துல அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரி, வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா? அங்கேயும் நீங்க ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். சொந்தமா வியாபாரம் பண்றவங்களா இருந்தா இந்த 3 நாள்ல எந்த ஒரு புது முதலீடும் பண்ணாதீங்க. புதுசா எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடாதீங்க. அதிக லாபம் வருதுன்னு யாராவது ஆசை வார்த்தை சொன்னா அதை அப்படியே நம்பி இறங்கிடாதீங்க. போட்ட காசு முழுசா முழுகி போயிடும். வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்க மேலதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. அவங்க உங்களை வேணும்னே கோபப்படுத்துற மாதிரி சில வேலைகளை கொடுப்பாங்க. இல்லைன்னா எல்லார் முன்னாடியும் உங்களை குறை சொல்வாங்க. அதுக்கெல்லாம் கோபப்பட்டு திருப்பி பேசுனீங்கன்னா உங்க வேலைக்கே பெரிய ஆபத்து வந்துடும். உங்களோட வேலையை மட்டும் அமைதியா பார்த்துட்டு வந்துட்டே இருங்க. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட உங்க மனசுல உள்ளதை கொட்டி தீர்க்கிறேன்னு உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை எதையும் சொல்லாதீங்க. அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்திலயும் இந்த 4, 5, 6 தேதிகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சாப்பாட்டு விஷயத்த, வெளியில கடைகள்ல சாப்பிடுறத இந்த 3 நாளும் சுத்தமா நிறுத்திடுங்க. எவ்வளவு ஆசையா இருந்தாலும் சரி, வீட்டுல செஞ்ச சுடான சாப்பாட்டை மட்டுமே சாப்பிடுங்க. கிரகங்கள் ரொம்ப பலவீனமா இருக்கிறதால உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப சுலபமா வரும். நேத்து செஞ்ச சாப்பாடோ இல்ல ரொம்ப நேரம் திறந்தே வச்சிருந்த உணவோ தெரியாம சாப்பிட்டா கூட அது பெரிய அளவுல உங்க உடம்ப பாதிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்னதா தலைவலியோ இல்ல காய்ச்சலோ வந்தா கூட அலட்சியமா வீட்லயே வைத்தியம் பார்க்காம உடனே ஒரு நல்ல மருத்துவரை போய் பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சும்மா யாரையாவது நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கு போகாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் தகுந்த பாதுகாப்பு அரணோட போயிட்டு வாங்க. அவண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது சொல்லவே வேண்டாம். 100 மடங்கு கூடுதல் கவனத்தோட இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துடுங்க. இருட்டினதுக்கு அப்புறம் நீண்ட தூரம் வண்டி ஓட்டுறதோ இல்ல தனியா பயணம் செய்யறதோ இந்த கிரக நிலைக்கு சுத்தமா ஆகாது. பகல்லையே வண்டி ஓட்டினாலும் சரி, ரொம்ப நிதானமா ஓட்டுங்க. நீங்க சரியாதான் போவீங்க. ஆனா எதிர்த்தாப்புல வர்றவன் கவனக்குறைவா வந்து உங்க மேல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதனால வண்டியில போகும்போது எந்த ஒரு அவசரமும் காட்டாதீங்க. கொஞ்சம் தாமதமா போனாலும் பரவாயில்ல, உயிரும் உடம்பும் தான் முக்கியம்னு நினைச்சு மெதுவா போயிட்டு வாங்க. கைபேசியில பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது இல்ல வேற ஏதோ சிந்தனையில வண்டி ஓட்டுறதெல்லாம் இந்த 3 நாளும் உங்க நினைப்புல கூட வரக்கூடாது. மறைமுக எதிரிகள் தொல்லை இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நம்ம கூடவே சிரிச்சு பேசி பழகுறவங்க நமக்கு பின்னாடி பெரிய குழிய தோண்டி வைப்பாங்க. இவங்க தான் நமக்கு எதிரின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க. அதனால உங்க குடும்ப ரகசியங்களை இந்த காலகட்டத்துல யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமா உங்க சொத்து விவரங்கள், பணம் சேமிச்சு வச்சிருக்கிற இடங்கள், எந்தெந்த இடத்துல நகை இருக்கு அப்படிங்கிற விவரங்களை எதையும் வெளியாட்கள் கிட்ட சொல்ல வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப வெளிப்படையா இருக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய ஆபத்தா முடியும். கொஞ்சம் ரகசியங்களை பாதுகாக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதிரிகள் உங்களை வீழ்த்த பல திட்டங்கள் போடுவாங்க. ஆனா நீங்க விழிப்புணர்வோடும் எதையும் வெளியே காட்டிக்காம மனமாகவும் இருந்தாலே அவங்க திட்டங்கள் எல்லாம் தானாகவே தவிடுபொடியாகிடும். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து அவங்களே குழம்பி போய் பின்வாங்கிடுவாங்க. இவ்வளவு நேரம் என்னென்ன செய்யக்கூடாது, எந்த இடங்களுக்கு போக கூடாதுன்னு ரொம்ப விளக்கமா பார்த்தோம். அதெல்லாம் சரிங்க. அப்போ இந்த 3 நாளும் எப்படிதான் நாங்க பொழப்ப ஓட்டுறது, வீட்டை விட்டு வெளியவே போகாம இருட்டறையில உக்காந்துக்க முடியுமா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நான் சொல்லல, பாதுகாப்பா இருங்கன்னு தான் சொல்றேன். இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டத்துல கிரகங்களோட தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கும்போது நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இறை வழிபாடு மட்டும்தாங்க. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, காலையில எழுந்த உடனே முதல் வேலையா உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. முக்கியமா உங்க குலதெய்வத்தை நினைச்சு வீட்டுல ஒரு அகல் விளக்கு ஏத்துங்க. ஏன்னா நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் அதுல இருந்து ஒரு கேடைய மாதிரி முன்னாடி நின்னு நம்மளை காப்பாத்துறது நம்ம குலதெய்வம் தான். இந்த 3 நாளும் குலதெய்வத்தோட பேரை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. வேலைக்கு போற வழியில ஏதாவது ஒரு கோயில் இருந்தா வாசல்ல நின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு போறது உங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே விஷ்ணு பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்க ராசிநாதன் புதனோட ஆதிக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதால புதனுக்குரிய கடவுளான மகாவிஷ்ணுவை இல்லனா பெருமாளை தியானம் பண்றது உங்களுக்கு வரப்போற பல கெடுதல்களை தடுத்து நிறுத்தும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் நமோ நாராயணாயே அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. வண்டியில போகும்போது, சமைக்கும் போது, இல்ல சும்மா உட்கார்ந்துருக்கும் போது கூட இதை சொல்லலாம். இதனால உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத பயம், குழப்பம் எல்லாமே விலகி ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா பழம் கொடுக்கறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். உங்களால முடிஞ்சா இதை கண்டிப்பா செய்யுங்க. நம்ம செய்யற சின்ன சின்னதான தர்மங்கள் தான் பெரிய ஆபத்துல இருந்து நம்மள முடிய அளவுல காப்பாத்துன்னு எப்பவுமே மறந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 நாட்களும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்துடுங்க. புது துணி எடுக்கிறது, புதுசா நகை வாங்குறது, இல்ல வீட்டுல ஏதாவது பெரிய விசேஷங்கள் பண்றது மாதிரி செலவு வைக்கிற விஷயங்களை இந்த தேதிகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமா இருக்கிறத பார்த்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட கண் திருஷ்டி ரொம்ப சுலபமா உங்க மேல பட்டுடும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிரகபலம் கம்மியா இருக்கிறதால அடுத்தவங்களோட கண் திருஷ்டி, பொறாமை பார்வை உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால ரொம்ப சாதாரணமா இருங்க. யார்கிட்டையும் உங்க சந்தோஷத்தையோ உங்களுக்கு கிடைச்ச லாபத்தையோ பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க நம்ம பெரியவங்க. அதனால அடுத்தவங்க திருஷ்டி படாம உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டுக்கு வெளியில ஒரு எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய் கட்டி தொங்க விடுறது, இல்லனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தி உப்பு கலந்த தண்ணியை தெளிக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்க வீட்டுக்குள்ள வராம வாசல்லையே தடுத்து நிறுத்திடலாம். என் மனசை எப்பவுமே ரொம்ப அமைதியா வச்சுக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா அந்த இடத்துல நின்னு சண்டை போடாம அமைதியா விலகி போயிடுங்க. அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்க மனம்தான் இப்போதைக்கு உங்களுக்கான பெரிய ஆயுதம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்கறது, இல்லனா மனசுக்கு நிம்மதி தர நல்ல புத்தகங்களை படிக்கிறது மாதிரியான விஷயங்கள்ல உங்க கவனத்தை திருப்புங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, இதெல்லாம் உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் தாண்டிட்டா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா நல்லபடியா மாற ஆரம்பிச்சிடும். கிரகங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கிற இந்த கஷ்டமான நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்க போகுது. அதனால எதை பார்த்தும் பயப்படாம தைரியமா இந்த நாட்களை கடந்து வாங்க. மிதுன ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல கொஞ்சம் அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல இருக்கிற வேலைப்பளு ஒரு பக்கம் இம்சையா இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே ஒரு முழு நேர வேலையா வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க யாராவது ஏதோ ஒரு கதையை சொல்லி உங்க மனசை கலைக்க பார்ப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த 3 நாளும் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. குறிப்பா உங்க கணவர் பத்தியோ இல்ல உங்க மாமியார் பத்தியோ யாராவது தப்பா சொன்னா அதை அப்படியே நம்பி சண்டைக்கு நிக்காதீங்க. பெண்கள் பொதுவாவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை வீழ்த்த சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க கழுத்துல கிடக்கிற தங்க நகைகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. கூட்ட நெரிசலான இடங்களுக்கு போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. நகை திருட்டு போறதுக்கோ இல்லனா நீங்களே எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு மறந்து போறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மிதுன ராசி ஆண்களை பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த 3 நாட்களும் கொஞ்சம் பரபரப்பான நாட்களா தான் இருக்கும். வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். ஓடி ஓடி உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன் உடனே கிடைக்காத மாதிரி ஒரு விரக்தி மனசுல ஏற்படும். இந்த மாதிரி நேரத்துல நண்பர்கள் தானேன்னு சொல்லிட்டு யார் கூடயாவது சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிடாதீங்க. குறிப்பா இரவு நேரங்கள்ல நண்பர்கள் கூட சேர்ந்து ஊரு சுத்துறது இல்லனா சீட்டு விளையாடுறது மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். இளைஞர்கள் குறிப்பா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த 3 நாட்கள்ல வரக்கூடிய எந்த ஒரு புதிய வாய்ப்பையும் ரொம்ப தீர விசாரிச்சுட்டு தான் ஏத்துக்கணும். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை வாங்கி தர்றேன் இல்லனா பெரிய நிறுவனத்துல வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி பணம் கேட்டா அந்த வலையில தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்குனே வலைய விரிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் படிப்பில கொஞ்சம் கூட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு மனசு அலைபாயும். அதனால காலையில சீக்கிரம் எழுந்து கொஞ்ச நேரம் படிச்சா மட்டும்தான் உங்க ஞாபக சக்தியை வளர்த்துக்க முடியும்.
இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், பொருட்கள் இரவல் வாங்குறது அப்புறம் கொடுக்கறது. உங்க வண்டியை யாராவது 2 மணி நேரத்துல தரேன்னு கேட்டா கூட இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல கண்டிப்பா கொடுக்காதீங்க. ஏன்னா உங்க வண்டியை வாங்கிட்டு போறவங்க ஏதாவது ஒரு விபத்துல மாட்டிக்குவாங்க. ஆனா வண்டி உங்க பேர்ல இருக்கிறதால காவல்துறை உங்க வீட்டு கதவை தான் வந்து தட்டும். நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அதே மாதிரி அடுத்தவங்க போட்டிருக்கிற துணிகளையோ இல்ல அவங்க பயன்படுத்துற பொருட்களையோ நீங்க வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தா ஒருத்தர் பயன்படுத்துற பொருட்கள்ல அவங்களோட கர்ம வினைகள் ஓட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே நேரம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற இந்த சமயத்துல அடுத்தவங்களோட கர்ம வினையும் நீங்க சேர்த்து உங்க தலையில இழுத்து போட்டுக்க கூடாது. உங்க பொருட்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க மட்டுமே பயன்படுத்துற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் பேர் வழின்னு உங்க சொந்த பொருட்களை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க கஷ்டப்படாதீங்க. உங்க தூக்கமும் இந்த 3 நாட்கள்ல ரொம்பவே பாதிக்கப்படும். ராத்திரி படுத்தா உடனே தூக்கம் வராது, ஏதேதோ சிந்தனைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி, நெஞ்சை அடைக்கிற மாதிரி கெட்ட கனவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி இல்லனா உயரமான இடத்துல இருந்து கீழே விழற மாதிரி கனவுகள் வரலாம். இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். உங்க கிரக நிலைகள் உங்க மனசுல ஏற்படுத்துற சில சலனங்கள் தான் இதுக்கு காரணம். இதை தவிர்க்கணும்னா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்து தண்ணியில கரைச்சு அந்த தண்ணியால கை கால்களை நல்லா கழுவிட்டு அப்புறம் படுக்க போங்க. உங்களோட படுக்கைக்கு பக்கத்துல ஒரு சின்ன செம்பு பாத்திரத்துல சுத்தமான தண்ணியை வச்சுட்டு தூங்குங்க. காலையில எழுந்ததும் அந்த தண்ணியை யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கிற செடிகளுக்கு ஊத்திடுங்க. இது ஒரு சின்ன பரிகாரம் தான். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட கனவுகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் இது ரொம்ப சுலபமா தடுத்து நிறுத்தி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். மனசுல அமைதி இருந்தாதான் காலையில எழுந்து எந்த ஒரு வேலையையும் நம்மால சுறுசுறுப்பா செய்ய முடியும். இந்த காலகட்டத்துல நீங்க இன்னொரு விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அது என்னன்னா, நீங்க பேசுற வார்த்தைகள் அப்புறம் மத்தவங்களுக்கு அனுப்புற குறுஞ்செய்திகள். இப்போலாம் எல்லார் கையிலயும் கைபேசி இருக்கு. எப்ப பார்த்தாலும் இணையதளத்திலையும் சமூக வலைத்தளங்கள்லயும் தான் பாதி நேரம் உட்கார்ந்துருக்கோம். இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல சமூக வலைத்தளங்கள்ல நீங்க எந்த ஒரு கருத்தையும் பதியவே கூடாது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்க கோபப்பட்டு ஏதோ ஒன்று சொல்ல போக அது கடைசியில பெரிய பிரச்சனையா மாறி உங்க நிம்மதியையே கெடுத்துடும். அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா போயிட்டே இருங்க. கைபேசியில யார்கிட்டயாவது பேசும்போது கூட ரொம்ப சுருக்கமா பேசி முடிச்சிருங்க. மணிக்கணக்கா அரட்டை அடிக்கிறேன் பேர் வழின்னு உங்க வாயை கொடுத்து நீங்களே மாட்டிக்காதீங்க. உங்க ரகசியங்களை நீங்களே உளறிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும் இல்லனா நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக சில பேரை போய் பாக்குறது இல்லனா முன்பணம் கொடுக்கறது மாதிரியான வேலைகளை இந்த 3 நாட்கள்ல வச்சுக்காதீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பத்திரத்திலையும் இப்போதைக்கு கையெழுத்து போட வேண்டாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லாததால நீங்க வாங்குற இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா விசாரிச்சு வாங்கினாலும் கண்ணுக்கு தெரியாத சில சிக்கல்கள் பின்னாடி வந்து உங்களை ரொம்ப படுத்தி எடுத்துடும். அதனால சொத்து வாங்குறது, விக்கிறது இல்லனா புது வீட்டுக்கு குடி போறது மாதிரியான எந்த ஒரு சுப காரியங்களையும் இந்த மே 6 தேதிக்கு அப்புறமா வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தா எந்த நஷ்டமும் வந்துட போறதில்ல. அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க உட்காந்து அழக்கூடாது பாருங்க. இகாதல் விஷயத்திலயும் சரி, கல்யாண பேச்சுவார்த்தைகள்லயும் சரி, இந்த 3 நாளும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சறுக்கலான நேரம் தான். காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உங்க துணை கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா வார்த்தைகளை பயன்படுத்தணும். நீங்க விளையாட்டுக்கு சொல்ற ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்திடும். இதனால தேவையில்லாம மனஸ்தாபம் வந்து 2 பேருக்கும் இடையில பெரிய இடைவெளி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 நாளும் நேர்ல சந்திச்சு பேசுறத தவிர்த்துடுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வரம் பாக்குறீங்கன்னா இந்த தேதிகள்ல எந்த ஒரு தரகரையோ இல்லனா பொண்ணு வீட்டுக்காரங்களையோ நேர்ல போய் பாக்குறத தள்ளி வைங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அமையற வரன்ல ஏதாவது ஒரு குறை இருக்கவோ இல்லனா அந்த பேச்சுவார்த்தை பாதியில நிக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஒரு நல்ல நேரம் வர வரைக்கும் காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்களை பத்தி நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். உங்க அம்மா அப்பா இல்லனா தாத்தா பாட்டி யாராவது இருந்தா அவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டாதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாகி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை கரெக்டா வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க ஏதாவது தப்பா பேசினா கூட அதுக்கு எதிர்வாதம் பண்ணாம கொஞ்சம் அனுசரிச்சு போங்க.
வயசான காலத்துல அவங்களுக்கு தேவை உங்க அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் தான். அதை கொடுக்காம அவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பாவத்தை சேர்த்துரும். குடும்பத்துல எல்லாரையும் அரவணைச்சு போறதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து காப்பாத்தும். பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் நம்மளை விட்டு தூரமா ஓடிடும். இந்த 3 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத இன்னும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வருஷமா உங்களை தேடி வராத ஒரு பழைய நண்பரோ இல்ல தூரத்து சொந்தக்காரரோ திடீர்னு உங்க வீட்டு கதவை தட்டுவாங்க. ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசி உங்க குடும்ப விஷயங்கள் எல்லாம் மெதுவா நோட்டம் விடுவாங்க. அவளை பார்த்த உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் புட்டு வச்சிடாதீங்க. அவங்க வர்றதே ஏதோ ஒரு காரியத்தை உங்ககிட்ட இருந்து சாதிச்சுக்கதான் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் முக்கியமா ஏதாவது ஒரு உதவி கேட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் உஷாராகிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க இந்த தேதிகள்ல செய்யற உதவி பின்னாடி உங்களுக்கே பெரிய தலைவலியா வந்து முடியும். அதனால வீட்டுக்கு வர்றவங்கள நல்லபடியா உபசரிச்சு அனுப்புங்க. ஆனா எந்த ஒரு வாக்குறுதியையும் தப்பித்தவரி கூட கொடுத்துடாதீங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளிய எப்பவுமே வச்சுக்கிட்டு பழகிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சாப்பாட்டு விஷயத்துல நான் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தேன். ஆனா அதையும் தாண்டி நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. உங்களை யாராவது பெரிய விருந்துக்கு கூப்பிட்டா கூட இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல அங்க போறதை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தவிர்த்துடுங்க. ஏன்னா செரிமான கோளாறுகள் உங்களுக்கு ரொம்ப சுலபமா வரக்கூடிய நேரம் இது. காசு கொடுத்து வெளிய கடைகள்ல சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப வேண்டப்பட்டவங்க வீட்டுல போய் சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்திடும். அப்புறம் வைத்திய செலவு அலைச்சல்னு தேவையில்லாம நீங்க கஷ்டப்படணும். அதனால உங்க உடம்புக்கு என்ன ஒத்துக்குமோ அதை மட்டுமே வீட்டுல சமைச்சு அளவா சாப்பிடுங்க. ரொம்ப காரமான இல்லனா எண்ணெய் அதிகமா இருக்கிற உணவுகளை பக்கம் கூட வச்சுக்காதீங்க. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனையில இருந்து சுலபமா தப்பிச்சிடலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இதே அறிவுரையை சொல்லுங்க. யமனசுக்குள்ள ஒரு விதமான ஏக்கம், பழைய நினைவுகள் எல்லாம் இந்த 3 நாளும் உங்களை ரொம்ப போட்டு வாட்டும். எப்போ நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை நினைச்சு இப்போ உக்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நினைச்சு உங்க ரத்தமே கொதிக்கும். இதெல்லாம் இயற்கையா உங்க கிரக நிலைகள் ஏற்படுத்துற ஒரு மாயைதான். அதனால கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறத முதல்ல முழுசா நிறுத்துங்க. முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வராதீங்க. உங்க சிந்தனையை எப்பவுமே நேர்மறையா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலைகள்ல உங்க கவனத்தை திருப்புங்க. சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய மன அழுத்தமா மாறி உங்க அன்றாட வேலைகளை கூட சரியா செய்ய விடாம தடுத்துடும். உங்களை நீங்களே எப்பவும் ஏதாவது ஒரு வேலையில சுறுசுறுப்பா வச்சுக்கிறது தான் இந்த கிரக தோஷங்கள்ல இருந்து தப்பிக்க ஒரு எளிய வழி. அவ்வளைய கடன்கள் ஏதாவது இருந்தா அது இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வந்து கழுத்தை நெரிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வாங்கின ஒரு சின்ன தொகைக்கு இப்போ வந்து யாராவது பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல கோபப்பட்டு வார்த்தைகளை விடாம ரொம்ப பொறுமையா நிலைமைய சமாளிக்க பாருங்க. கையில காசு இருந்தா கொடுத்து பிரச்சனைய முடிச்சிடுங்க. இல்லனா 2 நாள் அவகாசம் கேட்டு அவங்கள அமைதிப்படுத்தி அனுப்புங்க. அதை விட்டுட்டு நான் அப்பவே கொடுத்துட்டேன், நீங்க தான் மறந்துட்டீங்கன்னு சொல்லி தேவையில்லாத விவாதங்கள்ல இறங்காதீங்க. உங்க கிரக நிலை இப்போ உங்களுக்கு சாதகமா இல்லாததால நீங்க சொல்ற நியாயம் எடுபடாது. அதனால கடன் கொடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் பணிவாவே நடந்துக்கிறது உங்களுக்கு வரப்போற பெரிய அவமானங்களை தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி நீங்க யாருக்காவது கொடுத்த பணம் திரும்பி வரணும்னா அதை இந்த 3 நாட்கள்ல போய் கேட்காதீங்க. கேட்டாலும் கிடைக்காது, மேல பகையும் தான் வளரும். எல்லாம் இந்த 3 நாள் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த காலகட்டத்துல இன்னொரு புதிய ஆபத்தும் உங்களை சுத்தி வளைக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இணையதள மோசடிகள். உங்க கைபேசிக்கு ஏதாவது குறுஞ்செய்தி வந்தா இல்லனா யாராவது தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு விவரம், ரகசிய குறியீட்டு எண் இதெல்லாம் கேட்டா தயவு செஞ்சு உஷாராகிடுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க ஈஸியா மத்தவங்க சொல்றத நம்பிடுவாங்கன்னு அந்த மோசடி கும்பலுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பெரிய பரிசு விழுந்திருக்குன்னு ஆசை வார்த்தை சொல்லி உங்க பணத்தை சுருட்ட ஒரு பெரிய கூட்டமே வலைவிரிச்சு உட்கார்ந்துருக்கு. முகம் தெரியாத ஆட்கள் அனுப்புற எந்த ஒரு இணையதள இணைப்பிலும் தொட்டுடாதீங்க. இணையதளம் மூலமா பொருட்கள் வாங்குறது, குறிப்பா விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்குறத இந்த 3 நாளும் தவிர்த்துடுங்க. நீங்க ஆசைப்பட்டு வாங்குற பொருள் ஒன்னா இருக்கும், வீட்டுக்கு வர்ற பெட்டியில வேற ஏதோ பயனற்ற பொருள் இருக்கும். அப்புறம் பணத்தை திரும்ப வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு பாதி உசுறு போயிடும். அதனால பண பரிவர்த்தனைகள்ல இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல 100% விழிப்புணர்வோட இருங்க.
அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பழகுறதுலயும் நீங்க ஒரு கோட்டை கிழிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு 4 பேர்கிட்ட சகஜமா பேசி பழகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த நாட்கள்ல உங்க நல்ல மனசை அடுத்தவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. பக்கத்து வீட்டுல ஏதாவது சண்டை நடந்தா நீங்க பாட்டுக்குள்ள போய் சமாதானம் பண்றேன்னு தலையிடாதீங்க. 2 பேரும் கொஞ்ச நேரத்துல ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. ஆனா கடைசியில உங்களை தான் கோல் மூட்டி விட்டதா பழி சொல்லுவாங்க. வீதிக்கு வெளியில நின்னு அரட்டை அடிக்கிறது, அடுத்தவங்க குடும்ப விஷயங்களை பத்தி தேவையில்லாம விமர்சனம் பண்றது, இதெல்லாம் இந்த 3 நாளும் உங்க பேச்சிலேயே வரக்கூடாது. உங்க வீட்டு கதவை சாத்திக்கிட்டு உங்க வேலையை மட்டும் அமைதியா பாக்குறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்களா இருந்தா இந்த 3 நாளும் அதுங்க மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதுங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போகலாம். இல்லைன்னா உங்களை அறியாம உங்க மேல கோபப்பட்டு கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காலையில இல்லைன்னா சாயந்தரம் நடைப்பயிற்சி போற பழக்கம் உங்களுக்கு இருந்தா ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான தெருக்கள்ல நடக்கிறத முழுசா தவிர்த்துடுங்க. தெரு நாய்கள் மூலமாவோ இல்லைன்னா விஷப்பூச்சிகள் மூலமாவோ உங்களுக்கு எதிர்பாராத ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இப்பவும் போற பாதுகாப்பான இடங்கள்ல, அதுவும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற நேரத்துல மட்டும் நடைப்பயிற்சி போயிட்டு வாங்க. ரொம்ப தூரம் தனியா நடக்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்க உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பு. உங்க மனநிலை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அடுத்த நிமிஷமே காரணமே இல்லாம எல்லார் மேலயும் கோபப்படுவீங்க. இது உங்களுக்கே பெரிய குழப்பத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நேரத்துல மனசை ஒருமுகப்படுத்தணும்னா வீட்டுல எப்பவுமே ஏதாவது ஒரு தெய்வீக பாடலோ இல்லனா மந்திரங்களோ மெல்லிய சத்தத்துல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்மறை அதிர்வலைகளை விரட்டி அடிச்சு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கும். குறிப்பா கந்த சஷ்டி கவசம் இல்லனா விஷ்ணு சகஸ்ரநாமம் கேக்குறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது கை கால்களை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிங்க. வெளியில இருக்கிற கோவத்தையோ மன உளைச்சலையோ அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்க குடும்பத்தினர் மேல காட்டாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்லியே ஆகணும். சொந்தமா தொழில் பண்றவங்க, குறிப்பா கூட்டு தொழில், அதாவது வேற ஒருத்தர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றவங்க இந்த 3 நாளும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். நேத்து வரைக்கும் உங்க கூட ரொம்ப விசுவாசமா அண்ணன் தம்பியா பழகின உங்க கூட்டாளி திடீர்னு லாபத்துல பங்கு கேட்கறதோ இல்லனா கணக்கு வழக்குகள்ல தில்லுமுள்ளு பண்றதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப கண்மூடித்தனமா அவங்கள நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த நம்பிக்கைய அவங்க சுக்கு நூறா உடைக்கிற நேரம் இது. அதனால இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல கடையிலயோ இல்ல வியாபாரத்திலயோ நடக்கிற வரவு செலவுகளை நீங்களே நேரடியா உட்காந்து பாக்குறது ரொம்ப நல்லது. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காகிதமா இருந்தாலும் 10 தடவை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேனாவை எடுங்க. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட அதை இப்போதைக்கு பெருசுபடுத்தி சண்டைக்கு போக வேண்டாம். அமைதியா அவங்கள கண்காணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி ஞாபக மறதி இந்த 3 நாளும் உங்களை ரொம்ப படுத்தி எடுக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு வீடு பூரா தேடிட்டு இருப்பீங்க. குறிப்பா சாவி, முக்கியமான பத்திரங்கள் இல்லனா பணம் வச்ச பர்ஸை எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு முழிப்பீங்க. இதனால உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கிக்குவீங்க. வெளியில போகும்போது எந்தெந்த பொருளை எடுத்துட்டு போறீங்களோ அதை சரியா திரும்ப எடுத்துட்டு வந்துட்டோமான்னு 2-3 தடவை சரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். வண்டியில போகும்போது கூட வண்டியை பூட்டிட்டோமா, சாவி நம்ம கையில தான் இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரக நிலைகள் உங்க கவனத்தை சிதறடிக்கிறதுக்காகவே வேலை செய்யும். நீங்க வேற ஏதோ சிந்தனையில இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்க பொருட்கள் உங்களை விட்டு கை நழுவி போக நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விழிப்போட இருந்தா இந்த சின்ன சின்ன இழப்புகளை நம்மால சுலபமா தடுத்துட முடியும். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை காப்பாத்துற இன்னொரு பெரிய சக்தி நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் தாங்க. மே 4, 5, 6 தேதிகள்ல நீங்க மறக்காம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்க வீட்டுல சாமி கும்பிடும் போது உங்க முன்னோர்களை மனசார நினைச்சு ஒரு நிமிஷம் கை கூப்பி வேண்டுங்க. நாங்க எந்த ஒரு தப்பும் செய்யல, எங்களை சுத்தி இருக்கிற இந்த தடைகள் ஆபத்துகள் எல்லாம் விலகி போகணும்னு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மறைந்த முன்னோர்கள் கிட்டையும் பாரத்தை போட்டுடுங்க. முடிஞ்சா காலையில சமைச்ச சாப்பாட்டை நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து காக்கிக்கு வைங்க. பித்திருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைச்சிட்டா எந்த கிரக தோஷமும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உங்களை ஒரு கவசம் மாதிரி நின்னு பாதுகாப்பாங்க. நம்ம முன்னோர்கள் காட்டி கொடுத்த இந்த எளிய வழிபாட்டு முறைகள்ல எவ்வளவோ பெரிய சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது அதோட பலன் உங்களுக்கு கண்கூடா தெரியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி வதந்திகள் ரொம்ப வேகமா பரவும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல உங்களை இழுத்து விடுறதுக்காக சில பேர் திட்டம் போட்டு ஏதாவது ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விடுவாங்க.
நீங்க அதை கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு யார் இத சொன்னது, அவங்கள நான் சும்மா விடமாட்டேன்னு கோபத்தோட கிளம்புவீங்க. ஆனா அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வேணும். உங்களை கோபப்படுத்தி ஏதாவது ஒரு தப்பு செய்ய வைக்கிறது தான் அவங்களோட முழு நோக்கமே. அதனால உங்க காதுக்கு வர்ற எல்லா செய்திகளையும் அப்படியே நம்பிடாதீங்க. யாராவது உங்களை பத்தி ஒருத்தர் இப்படி தப்பா சொன்னாருன்னு சொன்னா, ஓ அப்படியா சொல்லிட்டு போறாங்கன்னு ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுங்க. நீங்க அலட்டிக்காம இருக்கிறத பார்த்தாலே அந்த வதந்தி பரப்புறவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா போயிடும். உங்க நிதானம் தான் அவங்கள வீழ்த்துற பெரிய அஸ்திரம். இந்த மிதுன ராசிக்காரங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா அவங்க மேல இந்த 3 நாளும் உங்க கண் பார்வை இருந்துட்டே இருக்கணும். குழந்தைங்க தானே வெளியில போய் விளையாடுறாங்கன்னு சாதாரணமா விட்டுடாதீங்க. அவங்க விளையாடுற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வீட்டுல இருக்கிற மாடிப்படிகள்ல ஏறி இறங்கும் போது இல்லனா ஓடி ஆடி விளையாடும் போது தடுக்கி விழ வாய்ப்பு அதிகம். அதனால அவங்கள முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாப்பா விளையாட வைங்க. அதே மாதிரி அவங்க சாப்பிடுற தின்பண்டங்கள் விஷயத்திலயும் கொஞ்சம் கண்டிப்பா இருங்க. கண்ட தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து அவங்க ஆரோக்கியத்தை கெடுத்துறாதீங்க. சின்னதா ஒரு இருமல் சளி வந்தா கூட உடனே கவனிக்கணும். ஏன்னா உங்க கிரக நிலை உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் லேசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். படிக்கிற பசங்களா இருந்தா அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காம அன்பா சொல்லி புரிய வைங்க. அவங்க மனசும் இப்போ கொஞ்சம் அலைபாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். வீட்டுல இருக்கிற மின்சாதன பொருட்கள் மூலமா கூட இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல சில எதிர்பாராத செலவுகள் உங்க கழுத்தை நெரிக்கும். நல்லா ஓடிக்கிட்டு இருந்த தொலைக்காட்சி பெட்டியோ இல்லனா குளிர்சாதன பெட்டியோ திடீர்னு பழுதாகி நிக்கும். சரி பண்ணலான்னு பழுது பாக்குறவங்களை கூப்பிட்டா அவங்க ஒரு பெரிய தொகையை கேட்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல புதுசா வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்டு கடனுக்கு எதையும் வாங்கிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பழைய பொருளையே சரி பண்ணி ஓட்ட பாருங்க. வீட்டுல மின்சாரம் சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தா அதை நீங்களே சரி பண்றேன்னு கை வைக்காதீங்க. உங்களுக்கு அதுல முன் அனுபவம் இருந்தாலும் சரி, இந்த 3 நாளும் கிரக நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதால மின்சாரம் மூலமா சின்னதா ஒரு அதிர்ச்சி ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே உஷாரா இருக்கிறது தானே நமக்கு நல்லது. அதனால அந்த மாதிரி வேலைகளை அதுக்குண்டான ஆட்களை வச்சு கொஞ்சம் தள்ளி போட்டு கூட செஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கோயிலுக்கு போனா நல்லதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா அந்த கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுலயும் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடும் போது உங்க மனச முழுசா இறைவன் மேல மட்டுமே வைங்க. அதை விட்டுட்டு பக்கத்துல நிக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன துணி போட்டிருக்காங்கன்னு பாக்குறதோ இல்ல அவங்க கூட தேவையில்லாம வாக்குவாதம் பண்றதோ கூடாது. சில நேரங்கள்ல கோயில்ல கூட்டமா இருக்கும், யாராவது உங்களை இடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் பெரிய சண்டை போடாதீங்க. நீங்க அமைதி தேடி போன இடத்துலயே சண்டை போட்டா அப்புறம் உங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? இறைவனோட சன்னதியில உங்களோட முழு கவனமும் உங்களோட வேண்டுதல் மேல மட்டும்தான் இருக்கணும். அங்கேயும் போய் உங்க கைபேசியை நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கோயில்ல போய் கும்பிட்டதுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காமலே போயிடும். திடீர்னு ஏதாவது ஒரு நீண்ட தூர பயணம் போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரலாம். அலுவலக விஷயமாவோ இல்ல வீட்டுல ஒரு அவசர காரியத்துக்காகவோ வெளியூர் போக வேண்டிய நிலைமை வரும். இந்த மாதிரி சமயத்துல உங்க பயண சீட்டுகளை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. பேருந்துல பயணம் செஞ்சாலும் சரி, ரயிலில் பயணம் செஞ்சாலும் சரி, நீங்க ஏறுற வண்டியில உங்க உடைமைகளை கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கூட பயணம் செய்யற அறிமுகம் இல்லாத ஆட்கள் கிட்ட ரொம்ப சகஜமா பேசி அவங்க கொடுக்கற எந்த ஒரு சாப்பாட்டையோ தண்ணியையோ வாங்கி குடிக்கவே குடிக்காதீங்க. பயணத்துல இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பான வட்டத்தை அமைச்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருந்தா கூட உங்க பொருட்கள் மேல ஒரு கண்ணு எப்பவுமே இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் பகல் நேர பயணங்களை அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப இருட்டினதுக்கு அப்புறம் முகம் தெரியாத ஊர்ல போய் இறங்குற மாதிரி உங்களோட பயணங்களை இந்த 3 நாளும் திட்டமிட வேண்டாம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புது பாடம் தான். ஆனா இந்த மே 4, 5, 6 தேதிகள் உங்களுக்கு ரொம்பவே அழுத்தமான சில பாடங்களை கத்துக் கொடுக்க போகுது. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கண்கூடா காட்டிடும். உங்களோட உண்மையான பலம் என்னன்னு நீங்களே உணர்ந்துக்கிற நேரம் இது. அதனால வரப்போற கஷ்டங்களை நினைச்சு பயப்படாம அதை எப்படி கடந்து வர்றதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை வளர்த்துக்கோங்க. யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து சில பேர் உங்களை கோழைன்னு நினைச்சு சீண்டி பாப்பாங்க. ஆனா காலம் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க வேலையில கண்ணும் கருத்துமா கவன சிதறல் இல்லாம இருங்க. உங்களை சுத்தி நடக்கிற எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்க மனசு ஒரு விசித்திரமான நிலையில இருக்கும்.
சில நேரங்கள்ல காரணமே இல்லாம கண்ணுல தண்ணி வரும். யாராவது சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட உங்களை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். ஒரு மூலையில போய் உட்காந்து அழுது தீர்க்கலாமான்னு தோணும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் தான். அந்த மாதிரி நேரத்துல உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோணும், இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அந்த மாதிரி உங்க மனசு எதுலயாவது உறுத்துச்சுன்னா அதை கண்டிப்பா செய்யவே செய்யாதீங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றத இந்த 3 நாளும் 100% நம்புங்க. அதுதான் உங்களை பல ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்த போற முதல் தெய்வம். உங்களை மீறி உங்க மனசு தவிக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து உடனே விலகி போயிடுறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ரமத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல நீங்க எப்பவுமே முன்னாடி நிப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல யாருக்காகவும் நீங்க போய் முன்னின்னு எந்த ஒரு சிபாரிசும் செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாங்கி தர்றதுக்காக உங்க முதலாளி கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ போய் இவன் ரொம்ப நல்லவன், இவனை வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு உங்க பொறுப்புல இந்த வார்த்தையும் கொடுக்காதீங்க. நாளைக்கு அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு செஞ்சா முதல்ல வந்து நிக்கிறது உங்க கழுத்துல தான். உங்க நல்ல பேரை கெடுத்துக்கிறதுக்காகவே சில பேர் இப்படி உதவி கேட்டு வருவாங்க. நீங்க எவ்வளவோ வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க நற்பேரை இப்படி யாரோ ஒருத்தருக்காக இந்த 3 நாளும் பணையம் வைக்காதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது, என்னால முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்ல பழகிக்கோங்க. கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இந்த 3 நாளும் முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. உங்க உடம்ப பராமரிக்கிற விஷயத்திலயும் சரி, புதுசா எதையாவது முயற்சி பண்ணி பாக்குறதுலயும் சரி, இந்த 3 நாளும் எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. குறிப்பா முடி வெட்டுறது இல்லனா முகத்துக்கு ஏதாவது புதுசா பூசி பாக்குறது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துடுங்க. கிரக நிலை சரியில்லாததால சின்ன சின்ன ஒவ்வாம வந்து முகமே வீங்கி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சமையல் கட்டுல வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், சுடுதண்ணி வைக்கிறது இல்லனா காய்கறி நறுக்கும் போது கத்தியை கவனமா கையாளுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சின்ன ஒரு கவனக்குறைவு கூட பெரிய காயத்தை ஏற்படுத்திடும். சமைக்கும் போது வேற எந்த சிந்தனையும் வச்சுக்காம முழு கவனத்தையும் சமையல்ல மட்டுமே வைங்க. கையில சூடு பட்டுடுச்சோ இல்ல கத்தி பட்டுடுச்சோன்னு அப்புறம் பதறக்கூடாது. யுகோலுக்கு போறத பத்தி சொன்னேன். ஆனா அங்க போய் நீங்க வைக்கிற வேண்டுதல்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். சாமி முன்னாடி நின்னு அழுது புலம்பும் போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதலை நேர்ந்துக்காதீங்க. இந்த காரியம் நடந்தா நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு உங்க சக்திக்கு மீறிய எந்த ஒரு வாக்குறுதியையும் தெய்வத்துக்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த 3 நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஒரு பதட்டத்துல எடுக்கிறதா தான் இருக்கும். பின்னாடி அந்த வேண்டுதலை உங்களால நிறைவேற்ற முடியாம போய் அதுவே ஒரு பெரிய குத்தமா மாறிடும். அதனால சாமி கிட்ட நிம்மதியை மட்டும் கேளுங்க. எனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்து, எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்கறது தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப சரியான வேண்டுதலா இருக்கும். அமைதியா போய் கும்பிட்டுட்டு சாமி பிரசாதத்தை வாங்கிட்டு பேசாம வந்துட்டே இருங்க. அதை விட்டுட்டு கோயில்ல உட்காந்து பஞ்சாயத்து பேசுறது, மத்தவங்களை குறை சொல்றதெல்லாம் உங்க புண்ணியத்தையே அழிச்சிடும். இந்த 3 நாட்கள்ல குறிப்பா சாயந்தர நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சூரியன் மறையிற அந்த அந்தி சாயும் நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துலதான் உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் ரொம்ப வலிமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல வாசல்ல நின்னு யார்கிட்டயாவது அரட்டை அடிக்கிறது, தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வெளியே சுத்துறது, இல்லனா இருட்டினதுக்கு அப்புறம் குப்பையை வெளியே கொண்டு போய் கொட்டுறது, இதெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாது. மாலை 6 மணிக்கு மேல வீட்டை நல்லா கூட்டி பெருக்கி வாசல்ல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு வீட்டு கதவை சாத்திருங்க. அந்த நேரத்துல யாரு வந்து கூப்பிட்டாலும், குறிப்பா முகம் தெரியாத ஆட்கள் யாராவது வந்து வெளியே கூப்பிட்டா உடனே கதவை திறந்து வெளியே போயிடாதீங்க. ஜன்னல் வழியா யாரு என்னன்னு கேட்டுட்டு தேவைப்பட்டா மட்டும் கதவை திறங்க. இது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனா கிரகங்கள் உங்களுக்கு பாதகமா இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமா உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்த ஒருத்தர் திடீர்னு இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அக்கறையா பேசுவார். எப்ப நம்மளை பத்தி ஒரு ரகசியம் கிடைக்கும், அதை வச்சு இவனை எப்படி கவிழ்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற நரி கூட்டத்துல அவரும் ஒருத்தரா தான் இருப்பார். ரொம்ப நல்லவன் மாதிரி உங்ககிட்ட பேசி உங்க மனசுல உள்ள குறைகளை எல்லாம் கொட்ட வைப்பார். நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறாருன்னு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் உளறிடுவீங்க. ஆனா அடுத்த நாளே அந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு நீங்க ரொம்ப பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால யாராவது உங்ககிட்ட ரொம்ப வலிய வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போனை வச்சிருங்க. உங்க மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இது சரியான ஆட்களும் கிடையாது, இது சரியான நேரமும் கிடையாது. நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களை சுத்தி பின்னப்படுற சூழ்ச்சிகளை முறியடிக்கும்.
இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, இருந்து இலவசமா வர்ற எந்த ஒரு பொருளையும் இந்த 3 நாட்கள்ல நீங்க வாங்கவே கூடாது. யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா கூட அது ரொம்ப நாசூக்கா மறுத்துடுங்க. ஏன்னா மத்தவங்க கையால வர்ற உணவுலயோ இல்ல பொருட்கள்லயோ அவங்களோட கண் திருஷ்டி ரொம்ப சுலபமா உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். நல்ல எண்ணத்தோட கொடுத்தாலும் சரி, அது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதே மாதிரி பழைய துணிகளை வாங்குறது, இல்லைன்னா யாராவது தங்களோட பழைய பொருட்களை உங்களுக்கு இலவசமா கொடுத்தா அதை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது, இதெல்லாம் இந்த 3 நாள் கண்டிப்பா தவிர்த்துடுங்க. உங்க வீட்டை எப்பவுமே ரொம்ப சுத்தமா, எந்த ஒரு பழைய குப்பைகளும் சேராத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுல ஒட்டடை அடிக்கிறது, பழைய பொருட்களை தூக்கி போடுறது, இதெல்லாம் இந்த தேதிகள்ல வச்சுக்காதீங்க. முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடுங்க. இல்லனா இந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு நிதானமா செஞ்சுக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்க எவ்வளவுதான் உண்மையா நேர்மையா உழைச்சாலும் இந்த 3 நாட்கள்ல அதுக்கு எந்த ஒரு சின்ன பாராட்டும் கூட கிடைக்காது. மாறாக நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு உங்க மேல வீண் பழி வந்து விடும். உங்களோட சக ஊழியர்களே உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அரசியலை உருவாக்குவாங்க. நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை மேலதிகாரி கிட்ட போட்டு கொடுத்துட்டு அவர் நல்ல பேர் வாங்க பாப்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க நியாயம் கேட்டு சண்டைக்கு போனா அது தப்பாதான் போய் முடியும். அதனால உங்க வேலை முடிஞ்சதா அமைதியா வீட்டுக்கு வந்தோமான்னு இருங்க. புதுசா எந்த ஒரு பொறுப்பையும் உங்க தலையில நீங்களே தூக்கி வச்சுக்காதீங்க. என்னை யாரும் மதிக்கலையே, என் உழைப்புக்கு பலன் கிடைக்கலையேன்னு உட்காந்து வருத்தப்பட வேண்டாம். இந்த 3 நாள் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் நடக்கும். அதனால எதையும் பெருசா எடுத்துக்காம காதுல விழாத மாதிரி கடந்து போயிட்டே இருங்க. முக்கியமா மிதுன ராசிக்காரங்க வீட்டுல ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தா அதை இந்த 3 நாளும் அப்படியே நிறுத்தி வைக்கிறது தான் நல்லது. பொண்ணு பாக்குறது, பையன் பாக்குறது, இல்லனா கல்யாண தேதி குறிக்கிறது மாதிரியான எந்த ஒரு முக்கியமான முடிவையும் இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல எடுக்கவே எடுக்காதீங்க. இப்போ உங்க மனநிலை ரொம்பவே குழப்பத்துல இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்ற பேச்சை கேட்டுட்டு ஒரு நல்ல சம்பந்தத்தை நீங்க அவசரப்பட்டு தட்டி கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியற ஒரு ஏமாத்து கூட்டத்துக்கிட்ட போய் நீங்களே வலையில விழறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 3 நாள் எந்த முடிவும் எடுக்காம பொறுமையா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் எந்த ஒரு காகிதத்திலையும் கையெழுத்து போடவோ இல்ல வாக்கு கொடுக்கவோ வேண்டாம். அவசரம் எப்பவுமே ஆபத்தை தான் கொண்டு வரும். இந்த 3 நாட்கள்ல உங்க வீட்டுல நடக்கிற சில சாதாரண விஷயங்கள் கூட உங்க மனசுக்குள்ள பெரிய பயத்தை உண்டாக்கும். திடீர்னு கைதவறி ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்தாலோ இல்ல அடுப்புல வச்ச பால் பொங்கி கீழே சிந்துனாலோ உடனே ஐயோ ஏதோ பெரிய அபசகனம் நடந்துருச்சே, வீட்டுல யாருக்காவது ஏதோ ஆக போதோன்னு உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்குவீங்க. சாதாரண நாட்கள்ல நடந்தா இதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் சரியில்லாததால உங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப எதிர்மறையா தான் வேலை செய்யும். பள்ளி கத்துனா என்ன பலன், பூனை குறுக்க போனா என்ன பலன்னு தேடி தேடி பார்த்து உங்க பயத்தை நீங்களே அதிகப்படுத்திக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான். உங்க மனசு பயப்படுற மாதிரி எந்த ஒரு பெரிய கெடுதலும் உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா நடக்காது. அதனால சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிய அபசகுனமா நினைச்சுக்கிட்டு உட்காந்து அழ வேண்டாம். மனசை ரொம்ப தைரியமா வச்சுக்கோங்க. சாமி கும்பிடுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே மருந்து. இந்த நேரத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு மிக சிறந்த விஷயம் என்னன்னா மனவிரதம் இருக்கிறது. என்னங்க சாமியாரா போக சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. நாள் முழுக்க பேசாம இருக்க முடியாதுதான். ஆனா காலையில எழுந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் யார்கிட்டையும் எந்த பேச்சு வச்சுக்காம முழுமையா மனமா இருந்து பாருங்க. உங்களை சுத்தி எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். இந்த 3 நாளும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி விடத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தேவையில்லாம வார்த்தைகளை கொட்டுறதை விட இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விரும்புறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு முன்கூட்டியே சொல்லிட்டு உங்க அறையில உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். எப்பேற்பட்ட கிரக தோஷமும் உங்களை நெருங்க பயப்படும். அடுத்து நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது உங்க ரகசிய சேமிப்புகள் விஷயத்துல. உங்களுக்கே தெரியாம நீங்க சிறுக்க சிறுக்க சேர்த்து வச்ச பணமோ இல்ல யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்ச ஒரு முதலீடோ இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல வெளியே தெரிய வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம நீங்க யாருக்காவது பண உதவி செஞ்சிருந்தீங்கன்னா அது இந்த நேரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சு பெரிய பூகம்பமே வெடிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க ரகசியங்களை நீங்களே பாதுகாப்பா வச்சுக்க பாருங்க.
ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிட்ட கூட எனக்கு இவ்வளவு வங்கி இருப்பு இருக்கு, நான் இவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கேன்னு பெருமைக்காக கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்க நம்புற அந்த நண்பர்களே பின்னாடி உங்களுக்கே தெரியாம உங்களை காட்டி கொடுக்கற சூழ்நிலை வரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இடது கை செஞ்சா வலது கைக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க ரகசியத்தை காக்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட அதை இந்த 3 நாளும் யார்கிட்டயும் போய் ஒப்புக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. தொழிற்சாலைகள்ல வேலை பாக்குறவங்க, இயந்திரங்களை இயக்குறவங்க, இல்லனா கூர்மையான ஆயுதங்களை வச்சு வேலை செய்யறவங்க இந்த 3 நாளும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பவுமே செய்யற வேலை தானே, எனக்கு எல்லாம் அத்துப்படின்னு அசட்டு தைரியத்துல இயந்திரங்கள் கிட்ட விளையாடாதீங்க. உங்க கிரக நிலை இப்போ ரத்த காயம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. அதனால வேலை பார்க்கும்போது பாதுகாப்பு உபகரணங்களை கண்டிப்பா பயன்படுத்தணும். கையுறை போடுறது, கண்ணாடி போடுறது இதெல்லாம் அலட்சியம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்க கவனம் சிதறாம பாத்துக்கோங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே இயந்திரத்துல கை வைக்கிறது, இல்லனா கைபேசிய பாத்துக்கிட்டே கூர்மையான பொருட்களை கையாளுறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. நீங்க கொஞ்சம் ஏமாந்தா கூட உங்க உடம்புல ஒரு பெரிய தழும்பை இந்த நாட்கள் ஏற்படுத்திடும். அதனால முழு ஈடுபாட்டோட ரொம்ப எச்சரிக்கையா உங்க வேலையை செய்யுங்க. கொஞ்சம் கூட கவனக்குறைவு இருக்கவே கூடாது. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நடக்கிற சில கஷ்டமான சம்பவங்களை நினைச்சு நீங்க ரொம்பவும் விரக்தி அடைய வேண்டாம். ஏன்னா இந்த 3 நாட்களும் உங்களை தண்டிக்கிறதுக்காக வர நாட்கள் கிடையாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற கர்ம வினைகளை கழிச்சு உங்களை சுத்தப்படுத்துறதுக்காக வர நாட்கள். சில கெட்டவங்களை உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியறதுக்காகவே கிரகங்கள் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும். யார் உண்மையிலேயே உங்க மேல பாசமா இருக்காங்க, யார் உங்க பணத்துக்காகவும் பதவிக்காகவும் உங்க கூட சுத்துறாங்க அப்படிங்கிற அப்பட்டமான உண்மையை இந்த 3 நாளும் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். ஒரு வகையில பார்த்தா இது உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதுதான். அதனால கஷ்டம் வருதுன்னு சோர்ந்து போகாம இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. இருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ விடியல் அவ்வளவு சீக்கிரம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாள் இருட்டை நீங்க தைரியமா கடந்துட்டீங்கன்னா 7ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச ஆரம்பிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசியா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துருக்க வேண்டாம். கிரகங்கள் நமக்கு சில நேரங்கள்ல கஷ்டங்களை கொடுக்கலாம். ஆனா அதை தாண்டி வரக்கூடிய மன தைரியத்தையும் புத்தியையும் அதே தெய்வங்கள் தான் நமக்கு கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க இயற்கையிலேயே ரொம்ப திறமையானவங்க. எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் ஈஸியா வெளியே வரக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. இந்த மே 4, 5, 6 தேதிகள்ல நான் சொன்ன அந்த 4 இடங்களுக்கு போறதை மட்டும் முற்றிலுமா தவிர்த்துடுங்க. யார் என்ன ஆசை வார்த்தை சொன்னாலும் சரி, உங்க மனசுக்கு சரின்னு படுறத மட்டும் உறுதியா செய்யுங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களை சுத்தி ஒரு பெரிய அரண் மாதிரி நின்னு கண்டிப்பா பாதுகாக்கும். அதனால எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனசுல போட்டு குழப்பிக்காம ரொம்ப நம்பிக்கையோடவும் புத்துணர்ச்சியோடவும் இந்த 3 நாட்களையும் கடந்து போங்க. 7ஆம் தேதியில இருந்து உங்களுக்கான நல்ல நேரம் திரும்பவும் பிரகாசமா தொடங்க போகுது. உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க. இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கைக்கே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த 3 நாட்கள்ல நீங்க உஷாரா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இல்லனா உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க மத்தியில யாராவது மிதுன ராசிக்காரங்க இருந்தா அவங்களுக்கும் இந்த தகவலை உடனே அனுப்பி வைங்க. அவங்களும் இதை கேட்டு உஷாராகி வரப்போற பெரிய ஆபத்துகள்ல இருந்து தப்பிச்சுக்கட்டும். உங்களால ஒருத்தர் பயனடைஞ்சா அந்த புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பக்கத்துல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து சொல்ல போற பல முக்கியமான ஜோதிட தகவல்கள், பரிகாரங்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க விழிப்புணர்வோடும் தைரியத்தோடும் இந்த நாட்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இறைவனோட முழு அருளால உங்க வாழ்க்கை எப்பவுமே செழிப்பா, நிம்மதியா, சந்தோஷமா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.